ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி பாவக்காய் குழம்பு செய்யலாம். நல்ல ஆரோக்கியமான பாவக்காய் குழம்பு செய்யலாம். வாங்க பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி 4 தக்காளி போட்டுக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காரத்துக்காக சில்லி பவுடர். இப்போ 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகட்டும். பாருங்கள், இப்போ கரைச்சி வச்ச புளித்தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியை சேர்த்திக்கோங்க. இப்போ பாவக்காய் கட் பண்ணி வச்ச பாவக்காய் சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. பாவக்காய் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. பாவக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ குழம்பில் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆரோக்கியமான டேஸ்டான கமகமாக
பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. தேங்க்யூ.